நீ யாரை இந்த வீட்டில் வேலை பார்க்கலன்னு சொல்கிற? என்ன சொல்கிறியா அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. ஐயோ இல்லை பாட்டி, நான் உங்களை சொல்லலை. நான் ஜெனியை தான் சொன்னேன். அவங்க தான் எந்த வேலையும் பார்க்காம பேசாமல் இருக்காங்க. ஆனால் அமிர்தா எல்லா வேலையும் பார்க்குறா. அவ்வளோ தான் நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க அப்படின்ட்டு எழில் சொல்கிறாரு. இங்கே பாரு, ஜெனி வேலை செய்யக்கூடாதுன்ட்டு நான் சொல்லலை. அதே போல் அமிர்தா தான் வேலை செய்யணும் அப்படின்ட்டு நான் சொல்லலை. இதையெல்லாம் பார்க்க வேண்டியது உங்கள் அம்மாவுடைய வேலை. உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் தானே அதெல்லாம் பார்க்க முடியும். அவள் தான் ஆளுக்கு முன்னாடி வெளியில் போயிடுறாளே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பாக்கியா உள்ளே வராங்க. என்ன பிரச்சனைங்க, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பாக்கியா, நீ நேற்றுக்கு நைட்டு எத்தனை மணிக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் நீங்கள் பார்த்தீங்களா அத்தை, அப்புறம் என்ன கேட்குறீங்க அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு போனேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்டே கேட்குறாங்க. இன்றைக்கி காலையில் 4:30க்கு போனேன் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. நேற்றைக்கு லேட்டாக வந்தேன், ஏன் லேட் ஆகிடுச்சி அப்படின்ட்டு காலையில் கேட்கலான்னு பார்த்தா நான் முடிக்கிறதுக்குள்ளே 4:30க்கெலாம் கிளம்பிட்டேன். அப்புறம் எப்படி உங்ககிட்ட நான் பேச முடியும் அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. நேற்றைக்கு கடையில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. எனது பிரச்சனையா? நாளே பிரச்சனையா? விளங்கிடும் அப்படின்ட்டு ஈஸ்வரி ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அம்மா, என்னம்மா பிரச்சனை கடையில் அப்படின்ட்டு எழில் கேட்குறாரு. டேய், சின்ன பிரச்சனை தான், அதை நானே பார்த்துக்கிறேன் விட்றா அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு திரும்ப கேட்குறாரு. ஆனால் பாக்கியா பிடிவாதம்மா, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில சமாதானம் பண்ணுறாங்க. இவளுக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் ஊரை சுற்றணும். வீட்டில் இருக்கிறவங்கள பற்றிலாம் கவலையே கிடையாது. அதுக்காகத்தான் இவள் ரெஸ்டாரண்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி திரும்பவும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் பாக்கியா ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் திரும்ப திரும்ப பழசே சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததே ஊர் சொத்து தான் அப்படின்னே நீங்கள் வச்சுக்கோங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. குடும்பத்தை நடத்துறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட கையேந்து நின்றுட்டு இருந்தேன். ஒவ்வொரு முறையும் எவ்வளவோ கேள்விகள் கேட்டு என்னை அசிங்கப்படுத்தி கடைசியாக தான் அந்த பணத்தை என் கையில் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ணி சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ட்டு 7 வருஷமாக தனியாக இப்போ நான் சமாளிச்சிட்ருக்கிறேன். இப்போ திரும்பவும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திரும்பவும் பழையபடியே அவர்கிட்ட போய் கையேந்து நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே பாரு பாக்கியா, குடும்ப செலவுக்காக உன்னை யார்கிட்டையும் போய் கையேந்த சொல்லலை. உன்னுடைய பசங்கள்கிட்ட தான் போய் நிற்க சொல்கிறேன். அவங்க 2 பேருமே உனக்கு குடும்ப செலவுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்காக நீ வெட்டியாக ஊர் சுற்றுற? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீ இப்படி கஷ்டப்பட்டு வெளியில் போய் உழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, பசங்களே இருந்தாலும் பண விஷயத்தில் அடுத்தவங்க காசு தான். அடுத்தவங்க காசுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன கணக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் நான் அவங்களுக்கு சொல்லியாகணும். அது மட்டும் இல்லை, பணம் பத்தலை அப்படின்னாலும் திரும்பவும் அவங்கள்ட்ட வந்து பணத்துக்காக நிற்கணும். அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி வரும், இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ பணம் தேவையா அப்படின்ட்டு. அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா அவங்க கண்ணோட்டமே மாறி போயிடும். எனக்குள்ளே ஒரு கில்ட்டினஸ் உருவாகிடும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணினேன். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பாக சொந்த காலில் தான் நிற்பேன் அப்படின்ட்டு பாக்கியா உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.